ஹலோ நேயர்களே, இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் சிக்கன் பக்கோடா. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை செய்கிறதுக்கு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கோங்க. சிக்கனை வீடியோவில் காட்டுற சைஸில் வெட்டி வாங்கிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, இதை எல்லாத்தையும் சிக்கனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மினிமம் 2 ஹவர் ஊற வைங்க. சிக்கன் மேலே கோட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து இந்த மாவு கலவையில் நல்லா கோட் பண்ணி எடுங்க. மாவால் கோட்டிங் பண்ண சிக்கனை வீடியோவில் காட்டுற மாதிரி தண்ணியில் ஒரு தடவை முக்கி எடுத்து அதே மாவில் திருப்பி ஒரு கோட்டிங் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சிக்கனை பொரித்து எடுத்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா ரெடி. சிக்கனை பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொரித்து எடுக்கணும். இதோ சிக்கன் பக்கோடா ரெடி. இதை சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸோட சூடாக பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.